இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த ரிப்போர்ட்டரை தேடி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போனால் அவங்க ஒய்ஃபு அப்போ தான் எங்கே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க பார்த்ததுமே எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு தான் காலையில் கிளம்புனாரு அப்படின்னு சொல்ல, என்னது என் வீட்டுக்கா, ஆமாம் அதான் நீங்கள் மட்டும் வரீங்களே, என் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை அவர் வரவே இல்லை, ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது, அதான் நான் இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. சார் என்ன சார் இது, அவர் அங்கே தான் சார் காலையில் கிளம்பி வந்தாங்க, நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டதுமே அவர் கிளம்பிட்டார் சார் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க, ஒரு வேளை ஆஃபீஸ் இன்னும் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, சார் இன்றைக்கி அவருக்கு வேலையே இல்லை, அவருக்கு இன்றைக்கி இருந்த ஒரே வேலை உங்ககிட்ட வந்துட்டு உண்மையை சொல்கிறது மட்டும்தான், அதனால தான் அவருக்கு வந்தார் சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு யோசனை பண்ணிக்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சார் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சார் ரொம்ப அப்படின்னு சொல்ல, பயப்படாதீங்க எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. இல்லை சார் இதுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது அவர் எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, எதுக்கு அந்தளவுக்கு யோசிக்கிறீங்க, ஒரு வேளை ஆஃபீஸ் வேலை எதனால தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அவர் ஒரு வேலை எடுத்துட்டாருன்னா சின்சியராக இருப்பார் சார், டைமிங்க்கு போயிடுவாங்க சார், ஆஃபீஸ்லேயே வேலை இல்லை அங்கேயும் வரலன்னா எனக்கு ஏதோ உறுத்தலாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, சரி எதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு காரில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் உங்களை உடனே மீட் பண்ணணுமே, நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எடுத்து மீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவரை யாராவது வந்துட்டு கிட்னாப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார், இப்போ இங்கே கிளம்புனவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா வர வழியில் தான் ஏதாவது நடந்திருக்கணும், இப்போ அவர் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, கார்த்தி நீங்கள் வேணால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்ன எதுன்னு பார்த்து விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவர் வேறு ரிப்போர்ட்டரு, தேவையில்லாமல் அவங்க ஃபேமிலிக்கும் ப்ராப்ளம் வர்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன தான் சார் பண்ணுறது, ரிப்போர்ட்டர் வேறு சொல்கிறீங்க, இப்போ வந்துட்டு இந்த காலத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கண்டுபிடிக்க லேட் ஆக்குவாங்க, கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மீனாட்சி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் கார்த்தி காலில் தான் இருக்காங்க, நான் மட்டும் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத போய் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிவிட, சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஏதோ ஒரு பிளான் சொல்கிறாங்க. மீனாட்சி ஏதோ யோசிச்சுட்டு கார்த்தி ஏதோ பிளான் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஹாலுக்கு வராங்க. வந்துட்டு கார்த்தி வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், கையோட கூப்பிட்டு வந்துடுவார், அதனால யாரும் எங்கேயும் போவாங்க இங்கேயே இருக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வரட்டும் நானும் அதுக்காண்டி தான் காத்துட்ருக்கேன், யார் வந்தால் எனக்கு என்ன, எனக்கெல்லாம் பயமே கிடையாது, யார் வந்து என்ன சொல்கிறாங்க நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஐஸ்வர்யா அம்மா அங்கே எஞ்சி போகிறாங்க. அபிராமிக்கு வீட்டில் நடக்கிறவங்களுக்கு என்ன நடக்கவே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. தனியாக போன ராஜேஸ்வரி வந்துட்டு அந்த ரவுடிக்கு தான் கால் பண்ணுறாங்க. டே என்னடா சொதப்பிட்டியில் வழக்க போல் உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக முடிக்க மாட்டே அப்படின்னு கேட்க, என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரிப்போர்ட்டரை கார்த்தி வந்துட்டு தூக்கிட்டா நம்மள, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ரிப்போர்ட்டர் ஏன் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான், அவனை நாங்கள் கட்டி போட்டு வச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது எப்படி கார்த்தியால் வந்து கடத்த முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஒன்றை நான் நம்ப மாட்டேன், வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்ல, அவனு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடா, பாடுங்க மேடம் இவனை எப்படி கட்டி போட்டிருக்கேன் பாடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த வீடியோ வந்துட்டு ஐஸ்வர்யா அம்மா பார்க்குறாங்க. பார்த்ததுமே சரி அவனை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஐஸ்வர்யா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னாச்சுமா கார்த்தி எதுவும் பண்ணானா அப்படின்னு கேட்க, ஆமடி அவன் என்னையே வந்துட்டு போட்டு வாங்க பார்க்குறானா, மாட்டவனா அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்கும் உஷாராக இருங்கம்மா, கார்த்தி இந்த மாதிரி சொல்லியிருக்கானா ஏதோ வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, சின்ன பையன் என்கிட்டலாம் அவன் மோத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரவுடி கால் பண்ணி, அவனை எங்கே விடாதீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க, உன் கண் அசைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, இப்போது அந்த ராஜேஸ்வரி அவங்க நம்பரை கொடுத்துட்டு, இந்த நம்பருக்கு கடைசியாக எந்த ஃபோன் பண்ணாங்க அவங்க நம்பரில் எடுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு 2 நம்பருக்கு வந்துட்டு தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கு. அதில் ஒரு நம்பர் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட நம்பராக இருக்கும், இன்னொரு நம்பர் அந்த ரவுடியோட நம்பர், இந்த நம்பராக தான் இருக்கும், அந்த நம்பர் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு குடோன் சைடு காமிக்குது, கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. கார்த்தி வராங்க. என்ன கார்த்தி யாரையும் உங்களால் இந்த சாயந்தரத்துக்குள்ளே செட் பண்ணி கூப்பிட்டு வர முடியலையா, இதில் மீனாட்சிட்டு வேறு ஏதோ சொல்லியிருக்கீங்க, சரி உங்களுக்கு அவளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்த்துருப்பா போல, சரி நான் மன்னிச்சு விட்டுறேன், நான் வந்துட்டு பெரிய மனுஷி இல்லையா, இனிமேலாவது அடுத்தவங்க மேலே இப்படி ஆதாரம் இல்லாமல் பழி போடாதீங்க கார்த்தி, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கிடையாது, நான் மனசாரத்தை சொல்கிறேன், என்ன சம்மந்தி நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட கார்த்தி சொல்கிறாங்க, ஹலோ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேனே சொல்லவே இல்லையே, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்ல, என்ன கார்த்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு சொன்ன ரிப்போர்ட்டர் வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, ரிப்போர்ட்டர் வர்றாங்க. வந்ததும் உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ரிப்போர்ட்டர் வந்துட்டு ராஜேஸ்வரியை பார்க்குறாங்க.
இவங்க தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை அமுச்சு விட்டு தப்பாக நியூஸ் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்ன கார்த்தி யாரையும் கூப்பிட்டு வந்து எதோ சொல்லிட்டு இருக்கீங்க, இவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாரா நீ அப்படின்னு கேட்க, நீங்கள் அந்த சேட்டை காமிங்க அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி வந்துட்டு மொபைலில் இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃபோட்டோலாம் அமுச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சேட்டை வந்து காமிக்கிறாங்க. இப்போ இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணனே தெரியாமல் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்க. அந்த பக்கம் அபிராமியை காமிக்கணுமே, ராஜேஸ்வரி வந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச பேசிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு இப்போ யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்குமே, இதையும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்லவே முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த சாந்தத்துக்குள்ளே நீங்கள் தான் அந்த ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரியை பார்த்து கேட்க, இவனடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க பயத்தில். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.